ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வந்துட்டு கொஞ்சம் பழைய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான இன்ஃபர்மேஷன் தான். எஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நடிகை ஐஸ்வர்யா ராயை பத்தி தான் பேச போறோம். ஐஸ்வர்யா ராய் பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து உலக அழகியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப திரும்பவும் அவங்கள பத்தின ஒரு சில விமர்சனங்கள், ஒரு சில சர்ச்சைகள் வெளியில வந்தது. ஸோ நாமளும் அதை வந்து நிறைய வீடியோஸ்ல அவங்கள பத்தி பேசி எல்லாம் போட்டிருப்போம். ரெண்டு பேரும் பிரிய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல 20 இல்ல 200 கிலோ தங்க நகையை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். வாங்க பேசலாம். 2008 வெளியான ஜோதா அக்பர் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்மளால இப்ப வரைக்கும் கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா காதல் கதையில, காவியத்தோட சேர்ந்த ஒரு காதல் கதையில அந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காதலுக்காக நிறைய படங்கள் வருது. அந்த பட்சத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோதா அக்பர் தான் பெரிய அளவுல பேசப்பட்டது. ஏன்னா ஒரு உன்னதமான ஒரு ராஜா ராணிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காதல் கதையை மையப்படுத்தி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அசுதோஷ் கோவாரிக்கர். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல பொதுவா பாலிவுட்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே பட்ஜெட்ன்றது ரொம்ப ஹை லெவல்ல போட்டுதான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை அந்த கதை, அவங்களோட கதையா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டு, ட்ரெஸ்ஸிங்கு, ஜுவல்லு, இதுலலாம் தான் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா மும்பைல நார்த் இந்தியன்ஸ்னாலே ட்ரெஸ்ஸிங், ஜுவல்லு தான் பெரிய அளவுல பேசப்படும். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அவங்களோட ஒவ்வொரு படமுமே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஜோதா அக்பர் அப்படிங்கிறது ஒரு ராஜா ராணியுடைய கதை. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நகைகளும் ஆடைகளும் ரொம்ப பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இப்ப வந்து நாம பேச போறோம். முகலாய பேரரசர் அக்பர், அவர் தான் வந்துட்டு ரித்திக் ரோஷன். சோ ராஜபுத்திரரோட இளவரசி தான் ஜோதா பாய். சோ இவங்க தான் வந்துட்டு ஐஸ்வர்யா ராய், அதாவது ஒரு பெரிய மகாராணியா வந்து ஐஸ்வர்யா ராய் அதில் நடிச்சிருப்பாங்க. சோ ஒரு மகாராணி அப்படின்ற பட்சத்துல அவங்களோட ஆடையா இருக்கட்டும், அவங்களுடைய நகைகளா இருக்கட்டும், மேக்கப், இது எல்லாமே எவ்வளோ அளவுக்கு ஹை லெவல்ல இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய நகைகளை பத்தி தான் இப்ப வந்து நாம பேச போறோம். சோ என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அவங்க அந்த படத்துல 200 கிலோ தங்க நகைகளை அணிந்து நடிச்சிருக்காங்க. அந்த 200 கிலோ தங்க நகைகளை பாதுகாக்கிறதுக்காக 50க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் அவங்கள சுத்தியும் அந்த நகைகளை சுத்தியும் எப்பவுமே பாதுகாப்புக்காக இருந்துட்டே இருப்பாங்களாம். இது வரைக்கும் வேற எந்த ஒரு ஷூட்டிங்க்குமே, வேற எந்த ஒரு படத்துக்குமே சரி, எந்த ஹீரோயினுக்குமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பானது கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா அந்த நகைகளுக்காக தான். அப்போ அந்த நகைகளுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து விலை மதிக்கவே முடியாது. அதை வந்து கெஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 200 கிலோ தங்க நகை, அது ஃபுல்லாவே தங்கத்தையும் தாண்டி இன்னும் விலை உயர்ந்த பொருட்களால தான் அந்த நகைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. சோ ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும் கிடையாது, ரித்திக் ரோஷனுமே பாத்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க முத்து பவளம் நிறைந்த அந்த மணிகளை தான் போட்டிருப்பாரு. அதோட வேல்யூ எல்லாமே இன்னும் வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு ராணி அப்படின்னா அதுக்கு வந்து கவரிங் நகையோ இல்ல தங்க மூலம் பூசப்பட்ட நகைகளோ வைக்க கூடாது, ரொம்ப தத்ரூபமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டோரியை எழுதும் போதே அதுக்கான ட்ரெஸ்ஸிங் அண்ட் அந்த நகை, இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த நகைகளை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கலைஞர்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கோல்டு செய்யறவங்களை கூப்பிட்டு 200 பேரை வந்து யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 1 மாசமோ 2 மாசமோலாம் கிடையாது, ஒரு 6 மாசம் 7 மாசம் அதுவும் கிடையாது, 2 வருஷம் ஆயிருக்கு. முழுசா இந்த நகைகள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் வடிவமைக்கிறதுக்கும் 2 வருஷம் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த படம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அவங்களோட நகைகள் ஆடைகள் ரொம்பவே பேசப்படும். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் வந்து ஜோதா அக்பர் செட் வேணும் அப்படின்னு வந்து பிரைடல் லுக்ல வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பிரைடலுமே இன்க்ளூட் நம்ம தமிழ்நாட்டுல கூட இப்ப ரிசப்ஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய செட்டு, சோக்கர், இந்த மாதிரி தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப ட்ரெண்டிங் ஆன அந்த நகைகள் எல்லாமே இப்ப வரைக்கும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் ரொம்பவே ஒரு வேல்யூவான ஒரு இடத்துல வந்து இருக்கு. சோ அந்த நகைகளை தயாரிச்சது வந்து டாடா நிறுவனத்துடைய
கோல்டு கம்பெனியில் டைப் பண்ணி டானிஷ் நகை கடை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனத்துல தான் இந்த மொத்த நகையும் வந்து செஞ்சிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. சோ அவங்க தான் முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தங்கத்தை தாண்டி அதுல வந்துட்டு வைர கற்கள், அதாவது ஐஸ்வர்யா ராய் யூஸ் பண்ண ஸ்டோன் ஜுவல்ஸ்ல வந்து வைர கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. தங்கம் பவளம் அதுலயும் நிறைய வந்து கலந்துருக்கு. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பியோர் சில்வர் ஆட் பண்ணி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஜோதா அக்பர் அப்படின்னா அந்த லெஹங்கா தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த லெஹங்கால முழுக்க முழுக்க பியோர் சில்வர் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த படமும் ஹிட் ஆச்சு. அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இப்ப வரைக்கும் நம்ம போன்ல இல்லாம இருக்கவே இருக்காது. நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நம்மளோட வீடியோஸ் எடிட் பண்றதுக்கே அந்த சாங் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ எடிட்டிங்க்கு மேக்சிமம் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்றது இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற அந்த ஒரு சாங். ஸோ அழகா வந்து ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்றதுதான் அந்த சாங். சோ நான் சொன்ன மாதிரி காவியத்தோட சேர்ந்த ஒரு அழகான காதல் கதை தான் ஜோதா அக்பர். சோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொன்னதே. நான் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 200 கிலோ தங்க நகைகளை அணிஞ்சுக்கிட்டு தான் நடிச்சேன். அது எனக்கு போட்டுட்டு இருக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் நான் வந்து வெளிக்காட்டாம நம்ம வந்து ஆக்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க நான் நல்லபடியா நடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா என்ன எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னை சுத்தி எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு 50க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் என்னை சுத்தியே இருப்பாங்க. ஸோ எப்பவுமே என்னை வந்து ஒரு ப்ரொடெக்டிவா வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு சின்னதா கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஒவ்வொன்றும் அவ்வளோ வேல்யூ ஆனது. இதுக்கு முன்னாடி வேற எந்த ஹீரோயின்ஸ்க்காவது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியல, டவுட் தான். இதுக்கப்புறம் யாராவது இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டாலும் அது ஒரு பெரிய டவுட் தான். ஸோ என்னோட கரியர்ல நான் ரொம்பவே வேல்யூபிளான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நடிச்சது அந்த படத்துல தான். ஸோ டைரக்டர் அவ்வளோ மெனக்கட்டு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கதை எழுதும் போது அந்த ஜுவல்லுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இது இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராய் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்கே பாத்தீங்கன்னா இன்னும் அதிக நேரம் எடுத்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்துல நாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம். அதனாலதான் அந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.